எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரீடிங் கிடையாது. இது உங்களுடைய ஒரு மேனிஃபெஸ்டேஷன், உங்களுடைய ட்ரீம் எப்படி சக்ஸஸ் கொண்டு வர்றது, அதுதான் இன்றைக்கி டாபிக். ஸோ இந்த டாபிக் பண்ணணும் அப்படின்றது தோணுச்சுங்க. அதனால தான் நான் பண்ணிட்டேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ நான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப்ஸ் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஸோ உங்களுக்கு ஏதாவது ஒரு பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லலாம். ஸோ இந்த 5 ஸ்டெப்ஸ் நான் என் லைஃப்பில் உணர்ந்த விஷயங்கள், ஃபாலோ பண்ணிகிட்ருக்க விஷயங்கள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, யுவர் ட்ரீம் விஷ். ஸோ சிலருக்கு வீடு கட்டுறது அப்படின்ற ட்ரீம் இருக்கலாம். சிலருக்கு கேரியரில் நல்ல பிளேஸில் வரணும், செட்டில் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கலாம். சிலருக்கு ரிலேஷன்ஷிப்பில் ஒரு சக்ஸஸ் ஆகணும். சிலருக்கு பேரண்ட்டாக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா உங்கள் பசங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம், படிப்பில், ஒரு மேரேஜில் கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். ஸோ ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு ட்ரீம் இருக்கும். ஸோ அதுதான் உங்களுடைய ஒரு கனவு. ஓகே, ஸோ அந்த கனவை எப்படி சக்ஸஸ் கொண்டு வர்றது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கனவை ஒரு நிறைவேற்றணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும் என்ன அப்படின்னா, ஸோ இது இவங்களுக்கு தான் அமையும், அவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படின்றது இல்லைங்க. உங்களுடைய விஷ் பொறுத்த வரைக்கும் யாருக்கு வேணாலும் அது நடக்கும். ஏன்னா யூனிவர்ஸ் பொறுத்த வரைக்கும் நம்மெல்லாம் ஒரு சமம் தான். நீங்கள் உங்களுடைய ஒரு சோல் லெவலில் நீங்கள் அந்த விஷ் எப்படி அதுக்கு உயிர் கொடுத்துருக்கீங்க அப்படின்றது தான் இங்கே வருது. நீங்கள் அதை எப்படி கொண்டு போகிறீங்க, அதை ஒரு என்ன சொல்கிறது, ட்ரீம் பிக் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உங்கள் சோல் எவ்வளோ உறுதியாக இருக்குது அதில், அதுதான் இங்கே வருது. ஸோ ட்ரீம் அப்படின்றது யார் வேணாலும் காணலாம். உங்களோட விஷ் நடக்கும் அப்படின்ற நம்பிக்கை மட்டும் வச்சா போதும். ஓகே, ஸோ ஃபஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ரோக்ராம். செகண்ட் பாயிண்ட் ப்ரோக்ராம். ஸோ ப்ரோக்ராம் அப்படின்றது என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு நினைக்கிறீங்க, இது மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு அதுக்கு ஒரு ஒரு ஆழமாக நீங்கள் நம்பணும். அதுக்கு என்ன சொல்கிறது அப்படின்னா, ட்ரஸ்ட் அண்ட் ஹோப். நீங்கள் அதுக்கு கண்டிப்பாக அதுக்கு கொடுக்கணும். ஸோ உயிர் கொடுக்கணும் அப்படின்றது தான் இங்கே மீனிங் வருது. ஸோ அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு இது. ஸோ இதுக்கு உங்களுக்கு பாசிட்டிவாக பேசுகிறவங்களும் இருப்பாங்க. அதுக்கு ஒரு 10 பேர் நெகட்டிவாக ஒரு அகென்ஸ்டாக கொடுக்குறவங்களும் இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் நீங்கள் கேர் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, கேர் பண்ணாமல் இருக்கிறது பெட்டர். ஏன்னா அது உங்களுடைய விஷ் ஒரு இயற்கைக்கு உட்பட்டு இருக்கும்போது அதில் பயப்பட தேவை கிடையாது. அதில் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்ற நம்பிக்கை நீங்கள் வச்சா மட்டும் போதும். வேறு யாருடைய ஒரு ஒப்பீனியனும் அவங்களுடைய பெர்மிஷனும் இங்கே தேவை கிடையாது. ஸோ உங்களுடைய ஒரு விஷ் உண்மையாக இருக்கும் பட்சத்தில், இயற்கைக்கு உட்பட்டு இருக்கிற பட்சத்தில் கண்டிப்பாக நடக்குங்க. அது டவுட்டே கிடையாது. ஸோ ப்ராசஸ், தேர்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா ப்ராசஸிங் எப்படி பண்ணுறது. நீங்கள் இப்போ ஒரு ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க. உங்களுடைய விஷ் இதுதான், இப்படி தான் நம்ம லைஃப்பில் ஒரு இருக்கு அப்படின்னு நினைக்கிறோம் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு தோணிடுச்சு. இப்போ ப்ராசஸ் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்னென்ன ஒரு யுக்திகள் இருக்கோ, அந்த ஃபீல்டுக்கு தேவைப்பட்ட அந்த ஸ்மார்ட் ஒர்க் சொல்லலாம், கரண்ட் அப்டேட் சொல்லலாம், இல்லை என்ன அதுக்கு அந்த விஷயங்கள் படிக்கிறதா இருக்கலாம். ஸோ நீங்கள் அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங், அதுதான் நான் சொல்லுவேன். அந்த இன்ஃபர்மேஷன் கேதரிங் நீங்கள் எவ்வளோ அது ஒரு பண்ணுறீங்களோ, ஓகே, ஸோ அதுக்குரிய ஒரு ரிசல்ட் அந்த ப்ராசஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்ற மாதிரி தான் இங்கே மீனிங். ஸோ அது நீங்கள் கற்றுக்கிட்டே இருக்கலாம். படிப்புக்கு அப்படின்றது ஒரு எல்லையே இல்லை. ஸோ படிச்சுட்டே போகலாம். அதே மாதிரி நீங்கள் வேறு விஷயத்துக்காக பண்ணிட்டுருக்கீங்க. அந்த ஃபீல்டில் என்னென்ன நீங்கள் ஒரு சக்ஸஸ் ஆனவங்களை நீங்கள் பார்க்கலாம். ஆல்ரெடி அதில் ஒரு சக்ஸஸாக இருக்காங்கன்னா அவங்க அதில் அச்சீவ் பண்ணாங்க, எப்படி அது ப்ராசஸ் பண்ணாங்க, என்னென்ன அவங்க கஷ்டப்பட்டாங்க, எப்படி அவங்க கோல் ரீச் பண்ணாங்க, அதெல்லாம் நீங்கள் அந்த ப்ராசஸிங்கில் நீங்கள் கொண்டு வரலாம். ஓகே, ஸோ அது எல்லா விஷயத்துக்கும் இது அப்ளை பண்ணலாம். ஸோ இது ஒரு உங்களுக்கு ஒரு நீங்கள் ஒரு பிளானிங் பண்ணுற மாதிரி தான் இது. ஓகே, ஸோ உங்களுடைய விஷுக்கு நீங்கள் பிளானிங் பண்ணிகிட்ருக்கீங்க.
ஆஃப்டர் இந்த 4th பாயிண்ட் என்ன அப்படின்னா டிவைன் டைமிங். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட். டிவைன் டைமிங் அப்படின்றது வந்து அது எல்லாருக்குமே கண்டிப்பாக அந்த டைமில் தான் நீங்கள் என்ன வேணாலும் இந்த ப்ரோக்ராம் பண்ணுங்கள், ப்ராசஸ் பண்ணுங்கள். இந்த டிவைன் டைமிங் கனெக்ஷன் எப்படி இருக்குது, யூனிவர்ஸ்ட்டை தான் நீங்கள் கொடுத்துருக்கீங்க. ஸோ நீங்கள் ஆசைப்படுற விஷயம் ஒரு லாங் டேர்மாக இருக்கலாம், இல்லை ஷார்ட் டேர்ம் இருக்கலாம். ஸோ எப்படி வேணாலும் இருக்கலாம். சிலருக்கு வந்து சீக்கிரமாக முடிஞ்சிடும் ஒரு 1 இயரில், சிலருக்கு வந்து பெரிய ஒரு லாங் டேர்ம் கோலாக இருக்கலாம், அதுக்கு வந்து ஒரு டைமிங் இருக்கும். ஸோ சிலருக்கு வந்து அந்த டைமிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, சிலருக்கு அந்த கர்மா வினை அப்படின்றத சொல்லலாம். அந்த ஒரு ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாம் தாண்டி தான் அந்த சக்ஸஸ் வந்து கிடைக்கிற மாதிரி சிலருக்கு இருக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தவங்களுடைய பொறுத்து, ஒரு சார்ட் பொறுத்து அந்த மாதிரி அந்த விஷ் வந்து கிடைக்கும். ஸோ பட் வந்து இங்கே என்ன எப்படி இருக்குது அப்படின்னா, அந்த டிவைன் டைமிங்கில் அந்த பேஷன்ஸ் மட்டும் நீங்கள் மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும். ஸோ நீங்கள் நினைக்கிற விஷயம் கண்டிப்பாக நடக்கணும் அப்படின்னா அதுக்கு ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்க, உயிர் கொடுத்துட்டீங்க, அது பிளானிங்கும் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், வெயிட் பண்ணணும். ஸோ அதே மாதிரி ஒரு என்ன சொல்கிறது, யூனிவர்ஸோட கனெக்டிவிட்டியில் இருக்கலாம். அது வந்து நீங்கள் சித்தரை கும்பிடுறதா இருக்கலாம், இல்லை உங்களோட இஷ்ட தெய்வத்தை கும்பிடுறதா இருக்கலாம், குல தெய்வத்தை கும்பிடுற. ஸோ நீங்கள் ஒரு அதிகமான ஒரு நம்பிக்கை யார் மேலே அந்த கடவுள் மேலே வச்சுருக்கீங்களோ கண்டிப்பாக அவங்களோட கைடன்ஸ் வந்து உங்களுடைய சக்ஸஸுக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அந்த டைமிங் வரும்போது நீங்கள் உங்களுடைய ஆல்ரெடி நீங்கள் பண்ணி வச்ச அந்த பிளானிங் வந்து அப்ளை இந்த டைமில் நீங்கள் பண்ணணும். அந்த நாலேஜாக இருக்கலாம், அந்த ப்ராசஸிங்காக இருக்கலாம், அந்த டைமிங்கில் நீங்கள் கொண்டு வரும்போது அது கண்டிப்பாக சக்ஸஸ் ஆயிரும், ரிசல்ட் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ இது வந்து ஒருத்தங்க வந்து ஒரு சக்ஸஸ் ஆகிறாங்க அப்படின்னா இவங்க எப்படி பண்ணிகிட்டு இருப்பாங்க அப்படின்னா, ஸோ ஈஸியாக யாருக்குமே அந்த என்ன சொல்கிறது, ஒரு பாட்டில் வந்து சக்ஸஸ் ஆகிறது அந்த மாதிரியெல்லாம் சினிமாவில் காமிக்கிற மாதிரியெல்லாம் யாருக்குமே இல்லைங்க, யாருக்குமே கிடைக்காது. ஸோ ஒரு கஷ்டப்பட்டு அவங்களுடைய பாதையை வந்து தேர்ந்தெடுத்து அவங்க நிறைய ஃபேஸஸ் தாண்டி தான் அந்த ரிசல்ட் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே, அந்த சக்ஸஸ் ஆன பீப்புளுக்கு எல்லாருக்குமே கிடைக்கிற விஷயம். ஸோ இந்த டைமிங் வரைக்கும் அந்த பொறுமை அப்படின்றது வந்து அந்த வெயிட் பண்ணுறது அப்படின்றது இம்பார்ட்டன்ட். அது வரைக்கும் உங்களுடைய ப்ராசஸ் அப்படின்றது நடந்துகிட்டே இருக்கணும். இதில் வந்து ஒரு கடுகள், அந்த ப்ரோக்ராமில் வந்து அந்த கடுகளவு கூட உங்களுக்கு வந்து சந்தேகம் வரக்கூடாது, டவுட் வரவே கூடாது. ஓகே, ஸோ கண்டிப்பாக நடக்கும் அப்படின்ற அந்த நம்பிக்கை அப்படின்றது எப்போவுமே உங்களுக்கு வந்து உறுதியாக இருக்கணும். ஸோ இது வந்து இப்போ கார்ட்ஸ் பார்க்கும்போது நீங்கள் பாருங்கள், இந்த வந்து உங்களுடைய ஒரு ஹாப்பி, ஒரு சந்தோஷம், உங்களுடைய விஷ். ஓகே, ஸோ அது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக விக்ட்ரி ஆகும். பட் அது வரைக்கும் எப்படி இருக்கணும், நீங்கள் வந்து ஒரு சீக்ரெட்டிவாக, ஏன்னா வந்து எல்லா பிளானிங்கும் எல்லாத்தையும் ஓப்பனாக அது வந்து விக்ட்ரி ஆற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அந்த வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் உங்களுக்கு அந்த டிவைன் டைமிங் வர வரைக்கும் அந்த 10 ஆஃப் கப்ஸ், 10 ஆஃப் பென்டக்கிள்ஸ், அந்த சக்ஸஸ் அது வந்து தொழிலில், உங்களுடைய கப் சைடில், உங்களுடைய பென்டக்கிள்ஸ் சைடில் கிடைக்கிற வரைக்கும் ஒரு சீக்ரெட்டாக இருக்கிறது பெட்டர். மனசில் நீங்கள் பிளான் பண்ணலாம், இல்லை அதுக்குரிய அந்த ப்ராசஸ் வந்து நீங்கள் போயிட்டு இருக்கலாம். எஸ், இதில் என்ன ஒரு பெரிய விஷயம்னா, நீங்கள் எந்த ஃபீல்டாக இருக்கட்டும், எந்த இடமா இருக்கட்டும், எப்படிப்பட்ட பேராக இருக்கட்டும், கண்டிப்பாக அங்கே வந்து ஒரு காம்படிஷன் இருக்கும், காம்படிட்டர்ஸ் இருப்பாங்க. இதில் வந்து மெயினாக என்ன வேணும் அப்படின்னா, உங்களுக்கு வந்து இந்த மெஜிஷியன் அண்ட் ஸ்ட்ரென்த், அந்த பலமும் அந்த புத்திசாலித்தனமும் அந்த சௌதரியமும் அப்படின்றது எப்போவுமே இங்கே வந்து அப்ளை ஆகும். அந்த டைமில் உங்களுக்கு வந்து அந்த ஜட்ஜ்மெண்ட் அப்படின்றது வந்து கண்டிப்பாக கிடைக்கும். ஓகே, ஸோ டிவைன் டைமிங் அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும். நான் வந்து எனக்கு வந்து அகத்தியர், முருகப்பெருமான், அதேமாதிரி கிருஷ்ணர், சிவபெருமான், ஸோ ரொம்ப ஒரு இஷ்ட தெய்வங்கள், சித்தர் அப்படின்னு நான் சொல்லுவேன். ஸோ அவங்களுடைய வழிகாட்டுதல் மூலியமாக தான் இவ்வளோ நான் வந்திருக்கேன் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ தேங்க்யூ. உங்களுக்கு வந்து இந்த டாபிக் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது பாயிண்ட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.